ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சமோசா ரெசிபி தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு ஒரு பவுலில் 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்துட்டு கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம், இதில் பாதி. ஸோ இது கூட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவுக்கு பிசைகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். இதை இப்போது ஒரு ஈர துணி போட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்குமே நம்ம வச்சுக்கலாம். ஊற வச்ச பிறகு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இது போல் இது பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் உருண்டையாக உருட்டி எடுத்துட்டேன். இதை நல்லா சப்பாத்தி போல் நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஒரு 4 சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்திருக்கேன். இது போல் எல்லாத்தையும் தேய்ச்சிக்கலாம். மைதா வந்துட்டு நல்லா ஊற தான் ஈஸியாக தேய்க்க வரும். இல்லைனா வந்துட்டு ரப்பரி மாதிரி இழுத்துட்டு ஸ்ப்ரிங் மாதிரியே இருக்கும், இழுத்துட்டு வரும். ஸோ அதனால் நல்லா ஊற விட்டுறணும். பிசைஞ்ச பிறகு இது போல் 4 சப்பாத்தி செஞ்சுருக்கேன் பாருங்கள். செஞ்சுட்டு இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு அது மேலே கொஞ்சம் மைதா மாவு அது போல் தூவி விட்டுக்கலாம். அது மேலே இன்னொரு சப்பாத்தி மாதிரி ஒரு லேயர் போட்டுக்கலாம். அதுலேயும் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அதில் கொஞ்சம் மைதா மாவு தூவிட்டு இன்னொரு லேயரு அது மேலே வச்சுக்கலாம். இது போல் 4ஐயும் ஒன்று மேலே ஒன்று வச்சுக்கணும். லாஸ்ட் அடுக்கில் எண்ணெயெல்லாம் தேய்க்க வேண்டியதில்லை. இது 4ஐயும் ஒன்றா சேர்த்துட்டு நல்லா திரட்டி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு திரட்டி விட்டுக்கோங்க. ரொம்ப போட்டு அழுத்திட வேணாம். இப்போ வந்து ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு, தோசைக்கல்லை எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. இதை வந்துட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு மிதமான தீயில எடுக்கணும். சப்பாத்தி போலெல்லாம் இதை சுட்டு எடுக்கக்கூடாது. இது போலயே இருக்கணும். ஸோ அவ்வளோதான், எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு வட்டமாக தேய்ச்சிருக்குமோ அந்த சைஸுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்னதாக இருந்துச்சுன்னா சைடை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ரவுண்டாக இருந்துச்சுன்னா இது போல் இடையில சென்டரில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் உரிச்சிக்கிறேன் பாருங்கள். நம்ம அடுக்கடுக்காக வச்சோம் இல்லையா, எண்ணெய் ஃபுல்லாக தடவி விட்டுறணும். அப்போ தான் வந்துட்டு இது எடுக்க வரும். ஸோ இது போல் டக்குன்னு பிரிச்சிடாமல் கொஞ்சம் பொறுமையாக பிரித்து எடுத்தோம்னா சூப்பரான லைட்டான லேயராக வந்திருக்கு பாருங்கள். இதான் சமோசா சீட்டு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கவரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எவ்வளோ லைட்டாக இருக்குது பாருங்கள், விரல்லாம் தெரியுது அந்த அளவுக்கு. ஸோ இது எல்லாத்தையும் இது போல் செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஸோ உருளைக்கிழங்கை மசிச்சு விட்டுட்டு வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். அதே போல் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துட்டு தேவையான உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்தாற் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதெல்லாம் வதக்க தேவையில்லை. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சமோசா மடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மைதா மாவில் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு போல் எடுத்து வச்சுக்கலாம், சமோசா ஒட்டுறதுக்காக. ஸோ இது போல் கொஞ்சமாக மசாலா எடுத்து வச்சுட்டு சமோசா நம்ம மடிச்சுக்கலாம். எனக்கு வந்த மாதிரியே நான் மடிச்சிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வருதோ அது மாதிரி மடிச்சுக்கோங்க. கரெக்டாக வரணும் அப்படிங்கிறது இல்லை. பழக தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். ஸோ இது போல் எல்லாத்தையும் மடித்து எடுத்துக்கலாம். நான் இன்னொன்று மடிக்கிறேன் பாருங்கள். நம்ம இப்போது மைதா மாவை வச்சுட்டு நம்ம லைட்டாக விட்டுட்டோன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது பிரிஞ்சு வந்துடும். அதனால் நம்ம மைதாவை தடவின பிறகு கொஞ்சம் அழுத்தி கொடுக்கணும். அழுத்தி விட்ட பிறகு நம்ம எண்ணெயில் பொரிக்கும்போது அது பிரிஞ்சு வராது. ஸோ இது போல் சென்டரில் நம்ம தேவையான அளவுக்கு மசாலா வச்சுக்கலாம். வச்சுட்டு இது பாருங்கள், நல்லா அழுத்தம் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான், அழுத்திட்டு இது போல் நல்லா மடித்து எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு
4 சப்பாத்தி அளவுக்கு தேய்ச்சிருந்தேன். அதில் நான் 8 சமோசா சீட்டு ரெடி பண்ணேன். ஸோ அது மட்டும்தான் உங்களுக்கு நான் பொரித்து எடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரெடி பண்ணியாச்சு. எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். 8 சமோசா ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதை இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம சமோசா சேர்த்துக்கலாம். எண்ணெயை வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப அதிக தீயில் வச்சுட்டா கருகி போயிடும், உள்ள மசாலா அப்படியே இருக்கும். ஸோ அதனால் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வைக்கும் போது தான் ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக வரும். ஸோ இது வெந்துருச்சு, இன்னொன்றும் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.